ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.7ல 6வது பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா எண்ணாவது உறுப்புக்கு ஃபார்முலா என்னது? Tn ஈக்குவல் டு a r பவர் n மைனஸ் 1. சரியா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 9வது உறுப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ T9 ஈக்குவல் டு என்னது? a r பவர் n-க்கு பதிலா என்ன பண்ணணும்? 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது கொடுத்துருக்காங்க? 9வது உறுப்பு 32,805. சரியா? இப்ப பாருங்க, இதை ஒரு தடவை கழிச்சிடுவோம். a r பவர் 9 மைனஸ் 1 என்னது? 8 ஈக்குவல் டு 32,805. சரியா? இதை ஃபர்ஸ்ட் சமன்பாடா வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது என்னது கொடுத்துருக்காங்க? 6வது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ TR என்ன வரும்? a r பவர் rல இருந்து 1 கழிச்சு எழுதினோம்னா என்னது? 5 ஈக்குவல் டு என்னது? 1215 கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டாவது சமன்பாடா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ரெண்டாவது இதை வகுக்க போறோம். சரிங்களா? இப்ப வகுத்தோம்னா என்ன வரும்? 1 டிவைடட் பை 2. ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டாவது இது. ஃபர்ஸ்ட் இது என்னது? a r பவர் 8 பை a r பவர் 5 ஈக்குவல் டு என்னது? 32,805 பை 1215 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் உள்ளதை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். அடுத்து இந்த சைடு உள்ளதை செகண்ட் எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். இங்க ஆர் பவர் இதுல 5 ஆறு போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 8 மைனஸ் 5 என்ன இருக்கும்? 3 இருக்கும். சரிங்களா? அப்போ ஆர் கியூப் இருக்கும் இந்த இதுல. சரிங்களா? இப்ப இந்த இதை அடிங்க, 5வது வாய்ப்பாடுல அடிங்க. என்னது? எப்படி அடிக்கலாம்? ஈரஞ்சா 10, அடுத்து மீதி 2 இருக்கும், 4 5 20, மீதி 1 இருக்கும். என்னது? 3 5 15. மறுபடியும் இங்க 5வது வாய்ப்பாடுல அடிங்க. என்ன வரும்? 6 5 30, மீதி 2 இருக்கும், 28 வரும். 5 5 25, மீதி 3 இருக்கும், 6 5 30, அடுத்து 4 5 5. சரியா? அடுத்து 3வது வாய்ப்பாடுல அடிங்க. என்ன வரும்? M3 24, 1 3 3ன்னு வரும். அடுத்து இங்க அடிச்சோம்னா 3 6, அடுத்து 1 3 3, மீதி 2 இருக்கும். M3 24, மீதி 2 இருக்கும், 7 3 21ன்னு வரும். சரியா? இப்ப மறுபடியும் எழுதிட்டு அடிங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், குழப்பிக்காதீங்க. இப்ப பாருங்க, 9வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். அப்படிதானே? 9 9 81, மேலே 9வது வாய்ப்பாடுல அடிச்சோம்னா என்னது? 9 18 வரும். மீதி எத்தனை இருக்கும்? 21ல 18 போச்சுன்னா 3 இருக்கும். அப்ப 38. சரியா? 38ன்னு வரும். இப்போ 9வது வாய்ப்பாடுல 38 வரும். 3 9 27, 4 9 36. அப்படிதானே? அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 38ல 36 போச்சுன்னா மீதி 2 இருக்கும். இங்க ஒரு 7 இருக்கு. அப்போ 3 9 27. சரியா? அடுத்து மறுபடியும் 9வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். 9 9, 9 18, மீதி எத்தனை இருக்கும்? 18ல 24ல 18 போச்சுன்னா எத்தனை? 6 இருக்கும். அப்போ இந்த 3 சேர்த்தோம்னா 63. அடுத்து 1 9 9, எத்தனை 9? 7 7 9 63. அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு என்னது? 27. சரியா? அப்ப ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? ஆர் ஈக்குவல் டு 3ன்னு வரும். சரியா? 3 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3னா தான் நம்மளுக்கு என்னது? 27. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்? 3ன்னு வரும். சரியா? 3 9 9 27. அதனால நம்ம 3 கியூப்னு எழுதிருக்கோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 3. ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி ஏதாவது ஒரு சமன்பாடுல பிரதிடுங்க. ரெண்டாவது சமன்பாடுல பிரதிடுவோமா? ஆர் ஈக்குவல் டு 3 எனில் 2ல இருந்து சமன்பாடு 2ல இருந்து நம்மளுக்கு என்னது? ஏ ஆர் என்னது? 3. அப்போ 3 பவர் 5 ஈக்குவல் டு 1215. சரியா? 3 பவர் 5. ஆறுக்கு பதிலாக 3 போட்டுக்கோம். 3 பவர் 5 1215. அப்ப ஏ ஈக்குவல் டு என்னது? 1215. இது பெருக்கல்ல இருக்கு. இந்த சைடு போகும்போது வகுத்தல்ல போகும். அப்போ 3 பவர் 5. பாருங்க, ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 1215. 3 தடவை 5 தடவை எழுதலாமா? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்போ ஒவ்வொரு தடவை அடிங்க. 1 3 3, 4 3 12, இங்க ஒரு 0 சேர்த்துட்டு 15 எடுத்துக்கோங்க. 5 3 15. மறுபடியும் 3ஆல அடிங்க. என்ன வரும்? 1 3 3, மீதி என்னது இருக்கும்? 1 இருக்கும். 0 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3 3 9, மீதி 1 இருக்கும். 5 3 15. மறுபடியும் 3ஆல அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 3 3 9, மீதி 3 இருக்கும்.
9 மூணா 20 சாரி 4 மூணா 12 வரும் சரிங்களா. 4 மூணா 12 மீதி 1 என்னது 5 மூணா 15 சரியா. அடுத்து மறுபடியும் 3ஆல் அடிங்க. 1 3 3 மீதி எத்தனை இருக்கும்? மீதி 1 இருக்கும். 5 மூணா 15 மறுபடியும் 3ஆல் அடிங்க. 5 மூணா 15 அப்ப a = என்னது 5 சரியா. a = 5 r = என்ன கண்டுபிடிச்சோம்? r = 3 a = 5 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 12வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்ப t 12 கண்டுபிடிக்கணும். tn க்கு ஃபார்முலா என்னது? a r power n minus 1 அப்ப t 12 என்னது? a க்கு பதிலா என்னது 5 அடுத்து r க்கு பதிலா என்னது 3 அடுத்து n என்னது 12 minus 1 = என்னது 5 × 3 பவர் என்னது 11 சரிங்களா. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.